Hello friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது Dhaba ஸ்டைல்ல அட்டகாசமான டேஸ்ட்ல Bhindi Masala ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது புத்தம் புதுசா வெண்டைக்காய் மசாலா தான் செய்ய போறோம். இந்த வெண்டைக்காய் மசாலா பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மட்டன் டேஸ்ட்ல வீட்டில் இருக்கக்கூடிய குறைஞ்ச பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். நம்ம செய்ய போற இந்த பெண்டி மசாலா வந்து கொஞ்சம் கூட வளவழுப்பு தன்மை இல்லாம அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட் அண்டு தாபாலெல்லாம் சாப்பிடுவோம்ல அதே ஸ்டைல்ல செம டேஸ்டா இருக்கும். இது ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான தாபா ஸ்டைல் பெண்டி மசாலா செஞ்சிடலாமா? நான் 300 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு துணியால் தொடச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வெண்டைக்காயை வெட்டும் போது வளவளப்பு கம்மியாக இருக்கும். வெண்டைக்காயோட தலைப்பகுதி அண்டு வால் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயோட சைஸுக்கு ஏற்றாப்புல 2 பீஸா இல்லைன்னா 3 பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கணும். கலக்கிறப்ப இது ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கணும். இப்போ வெண்டைக்காயை ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். பேனில் 2 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் மசாலா கலக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ வெண்டைக்காயோட பச்சை நிறம் மாறாத அளவுக்கு அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணணும். வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி 4 நிமிஷத்துக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காயை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் சேர்க்குறப்ப வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மையே இருக்காது. வெண்டைக்காயே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெண்டைக்காய் பார்த்தோம்னா 80% ஃப்ரை ஆயிடுச்சு. வெண்டைக்காயில் உள்ள வலுவழுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்லேயே 3 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம தாபா ஸ்டைலில் செய்கிறதுனால கொஞ்சம் ஆயில் கூட தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் பெண்டி மசாலா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கணும். இப்போ சீரகம் பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். இது 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சம் மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கணும். மசாலா வந்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் சின்ன தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை லிட்டால் கவர் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கிரேவியை செக் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் வந்து நல்ல மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்ததுனால கிரேவி வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் 1/2 கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தயிர் வந்து திரியாமல் இருக்கும். தயிர் சேர்த்ததும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவிக்கு வந்து தயிர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதனால தயிரை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததும் இந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கிரேவி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். மறுபடியும் லிட்டால் கவர் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி 80% குக் பண்ணியிருக்கிறதுனால மேற்கொண்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணால் மட்டும் போதும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காயிருச்சு. நான் இதை சப்பாத்திக்கு சாப்பிட்றதுனால இதை வந்து கெட்டியாகவே வச்சுருக்கேன். நீங்கள் ரைஸ்க்கு சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கூட இதை கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். இந்த கரம் மசாலா நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கறதுனால இந்த பெண்டி மசாலா வந்து நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அந்த பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெண்டி மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாபா ஸ்டைல் பெண்டி மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.